ஹலோ டெக்னர்ஸ், ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட ரிவ்யூவும் அப்புறம் அவுட் சைட் ரிவ்யூ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ தான் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா அமேசான் கிரேட் இந்தியன் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஒரு ப்ராடக்ட் அப்படின்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம படக்குன்னு கட் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே இருங்க, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண பாக்ஸ் அங்கே தான் இருக்குது. ஐயோ வந்துடு சீசே, வந்துடு. ஓகே, உள்ள பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட். உங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே, கரெக்டாக ஆகுது. இது பார்த்தீங்கன்னா மோனோ அப்படின்றது, இது பார்த்தீங்கன்னா மேனோ அப்படின்வாங்க. இந்த மோனோ அப்படின்ற இதோட ஒரு லாவாலியர், அதாவது லாவாலியர் அப்படின்வாங்க. லாவாலியரோட ஒரு மைக்ரோஃபோனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆடியோ இனோவேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா மொபைல் கேமரா, அப்புறம் ப்ரெசன்டேஷன், அப்புறமேட்டு இன்டர்வியூ, அப்புறமேட்டு கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம உள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது மாதிரி அதோட எல்லாமே மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேணும்னா படித்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கரோ. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்னென்னமோ பொருட்கள் இருக்குது. ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கார்டு இருக்குது. மற்றபடி உள்ள அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இருங்க என்னென்ன கார்டுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஹவு டு யூஸ் மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னமோ அதோட ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் மோர் ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப் ஏதோ இருந்துச்சுன்னா இந்த சென்டருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்தால் இதுக்கு போய் ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு காட்டுது. அதே சேடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இதில் குறை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே, இதையும் தப்பு வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட மெயின் பவுச் அப்படின்லாம். ஓகே, பவுச் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்றது நம்ம தொடும்போது அந்த ஃபீலிங் தெரியுது, நல்லாவே இருக்குது. மேபி வாட்டர் ப்ரூஃப்ன்றாங்க, அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருள் இருக்குது. இங்கே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க செம்மையாக இருக்குல்ல பிராண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கான் இது எதுவும் சாப்பிட்றலாம் கூடாது. இது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஓவராக அந்த தண்ணி எதுவும் உள்ளே போயிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக அந்த இது கொடுக்குறாங்க. ரொம்ப நாளுக்கு இது வச்சுருந்தாலும் ஒரு ப்ராடக்ட்டு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இது ஒன்று இருக்குது, தண்ணி வச்சுக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 3.5 ஜாக்கில் இருக்குது. அப்புறம் கேமராவுக்கு போகிற அந்த டிஆர்ஆர்எஸ்ன்னு என்னமோ ஒரு கேபிள் சொல்லுவாங்க, அந்த கேபிளுக்கான இது. இப்போ நீங்கள் இதை வந்து இந்த மைக்கு ஒன்று வாங்கினா போது இது மொபைலுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா கேமராவுக்கு யூஸ் பண்ணால். இதை போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மொபைலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எப்பயும் போல 3.5 ஜாக்கில் இது போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமராஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிளிப் கொடுத்துருக்காங்க. எங்கே ஃபோக்கஸ் ஆகுதா இதெல்லாம் அந்த மாதிரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தில் நம்ம எங்கே போகிறோமோ போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மைக்கை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று தொலைஞ்சிச்சுனாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் மேட்டர் இஸ் ஹியர். ஓகே, இதான் பார்த்திங்கன்னா மைக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு விண்ட் லாஃப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது மைக்கு. ஓகே, இதை இப்போதைக்கு போட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவுட்டோர்லாம் நம்ம இன்றைக்கி போய் இப்போ ஷூட்டிங் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதை அப்படியே போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மீட்டர்ஸ் என்னமோ போட்டுருந்துச்சு. 1.5 மீட்டர் தான் லென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே தெரியுது, இவ்வளோ பெருசு சுட்டி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பெருசாக போயிட்டே இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா எப்படி போல் நம்மளோட 3.5 ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மைக்கு. இந்த மைக்கில் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா இந்த கிளிப் எடுத்து இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கணும். போட்டு இப்படி போய் உள்ளே போய் நல்லா இழுத்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே லாக் ஆகிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸோ எது போட்டாலும் சரி அதில் போய் போட்டுக்கலாம். இருங்க, இது இப்படியோ லாக் பண்ணும் போல் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு இதில் பற்றி நீங்கள் போய் இதை போய் அப்படியே லாக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கும் அவங்களே பார்த்திங்கன்னா பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மேபி வாங்குறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா அமேசான் கிரேட் இந்தியன் சேலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 260 ரூபீஸ்க்கு வந்துச்சு. மீதி அப்போ இப்போலாம் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 ஒரு தடவை வருது, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 420 வருது, ஒரு தடவை 418 வருது. ஸோ ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்கிலேருந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி அவுட்டோர்லையும் போய் எடுக்க போகிறோம். அதோட ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் வரப்போகுது. இதுக்கடுத்து நம்ம போகிற வீடியோஸ் கூட இந்த மைக்கில் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த மைக்கோட குவாலிட்டி செக் எல்லாமே இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஒரு அவுட்டோர் ஆடியோ அப்புறம் இன்டோரில் இந்த மைக்கு போட்டு எடுக்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த மைக் மூலிமா எடுத்துடலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிஃபால்ட் மைக்குன்னு இருக்குது Redmi Note 9 Pro Max. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணினேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்றது வந்துடுச்சு, எக்ஸ்டர்னல் இன்புட்னு. இப்போ வந்து நம்ம இந்த மைக்கில் இந்த ஆடியோ கேட்கலாம். ஓகே, ப்ளே பண்ணிக்கிறேன். ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோவே போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளோட மோனோவில் லாவாலி வேர் அப்படின்ற ஒரு நியூ மைக்கில் தான் பேசுகிறோம். இது பார்த்திங்கன்னா இண்டோருக்குள்ளே நான் பேசிக்கிறேன். எந்த ஒரு ஃபேன் சத்தம் எதுவுமே இருக்காது. பட் வெளியே பார்த்திங்கன்னா பூனை நடந்து போகிறது, குழந்தைங்க கட்டுற சத்தம் எல்லாமே இதில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதா, எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அவுட்டோரில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்கில் இருந்தால் பேசுகிறோம். எப்படி இருக்குன்னு கேளுங்க. நட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். சுற்றி ஏகப்பட்டமான ஆடியோஸ் வருது. இப்போ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க இன்டர்னல் ஆடியோ பேசுகிறேன். பிகாஸ் மைக்கை பாட்டில் வச்சு பேசுறதுனால இதுவும் பாட்டில் வச்சு பேசணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள்.